ஹாய், அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். பொதுவாக ஏதோ ஒரு மர்டர் மிஸ்ட்ரி நடந்துச்சு அப்படின்னா ஒரு கொலையாளியோ இல்லை அதை வந்து பார்த்தவங்களோ போய் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க இல்லைங்களா? அது ஏன் அப்படின்னா, எவன் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறானோ முக்கால்வாசி டைம் போலீஸு இவன் தானே பண்ணியிருப்பான் பிடிச்சி போடணும் அவ்வளோன்னு சொல்லிட்டு கேஸை அவங்க மேலே போடுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் பயப்படுவோம் இல்லைங்களா? அது வந்துட்டு சும்மாலாம் பயப்படல. நம்மளே நிறையா மர்டர் மிஸ்ட்ரி கதைகளில் வந்துட்டு அந்த மாதிரி எவன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறானோ அவனே தான் குற்றவாளியாக இருந்தது வந்துட்டு நிறையா கேசஸ் நம்ம பார்த்துருப்போம்ல. ஸோ இன்றைக்கும் கிட்டத்தட்ட அது மாதிரி ஒரு கேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் நடந்த ஒரு மர்டர் மிஸ்ட்ரி. ஸோ பார்க்க ஆரம்பிச்சலாமா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் ஆண்ட்ரூ கலாக்சிச் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கோடீஸ்வரர் வாழ்ந்துட்டு வராரு. அவர் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணிட்டு வராரு. அவருக்குன்னு வந்துட்டு அழகான மனைவி இருக்குது, அன்பான குழந்தைகள் இருக்கிறாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு குடும்பஸ்தன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு வர ஒரு நபர் தான் நம்மளுடைய ஆண்ட்ரூ. ரைட், ஓகே. இப்போ இந்த லைஃப் ஒரு பக்கம் ஸ்மூதா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்துட்டு அழகாக போயிட்டு இருக்குது. இதுக்கு இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா பில் வெண்டர்பர்க் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபர் ஒரு நாள் வந்து ஜார்ஜ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஹிட்மேன், அதாவது இந்த கொலையெல்லாம் பண்ணுவாங்க, அசாசினேட்லாம் பண்ணுவாங்களே, பேசிக்காக வந்துட்டு ஒரு கூலிப்படை அப்படின்னு அதாவது ஜார்ஜ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கூலிப்படையை சேர்ந்து ஒரு ஆளை போய் மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தங்களை கொலை பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா ஜார்ஜும் வந்து சரி ஓகே இவ்வளோ செலவாகும், இவ்வளோ அட்வான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம பில் அவரும் போயிட்டு வந்துட்டு அந்த அட்வான்ஸை கொடுத்துட்றாரு. ஓகே இந்த அப்படி அட்வான்ஸு, நீ அந்த ஃபுல் சம்பவத்தையும் முடிச்சதுக்கப்புறம் உனக்கு ஃபுல் பண்ணதை நான் செட்டில் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸும் வந்து பண்ணுறாரு. ஜார்ஜும் ஓகேப்பா ரைட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த யாரை வந்துட்டு கொலை பண்ணணுமோ அவங்களோட ஃபோட்டோ அதுக்கப்புறம் அதை பற்றிலாம் விசாரிச்சு வந்துட்டு அவங்கள கொலை பண்ணுறதுக்கும் வந்து போகிறாரு. அப்படி கொலை பண்ணுறதுக்கு போகும்போது ஜார்ஜுக்கு பார்த்தீங்கன்னா மைண்டில் ஏதோ திடீர்னு தப்பாக ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன் அப்படின்னா, ஜார்ஜ்ன்ற நபர் என்னதான் வந்து ஒரு கூலிப்படையை சேர்ந்த ஒரு நபராக இருந்தாலுமே வந்து அவர் இதுக்கு முன்னாடி கொலை பண்ண கிளைண்ட்ஸ், மேபி அவரோட கிளைண்ட்னு சொல்லலாம், கிளைண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஹை ப்ரொஃபைலாக இருந்திருக்கிறாங்க. அதாவது ஒரு 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 பிக் ஷாட்டு, ஒரு கிங் பென்னு, ஒரு நல்ல ஒரு மாஃபியா தலைவன், அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப வந்து பெரிய ஆட்களாகவும் ஒரு மாதிரி இல்லை அல்லது அட்லீஸ்ட் ஏதோ ஒரு இதில் வந்துட்டு இன்வால்வ் ஆன ஒரு நபராக வந்து இருந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த முறை பில் வந்துட்டு ஒருத்தங்களை கொலை பண்ண சொல்லி காசு கொடுத்தாரு இல்லைங்களா, அட்வான்ஸ் கொடுத்தாருல. ஸோ அப்படி யாரை வந்து கொலை பண்ண சொன்னாங்களோ அந்த நபர் வந்து ரொம்ப சிம்பிளாக, இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா அவங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அந்த ஒரு ஜோனில் தான் இருந்திருக்காங்க. அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் எதுக்கு போய் நம்மளை வந்து கொலை பண்ண சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜார்ஜுக்கு மைண்டில் நிறையா அப்படியே ஓடிட்டே இருக்குது. ஃபைனலாக சரி ஓகே எனக்கு என்னமோ இதில் வந்துட்டு உடன்பாடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கொலை பண்ண போகிற அந்த மிஷனை வந்துட்டு பாதிலேயே ஜகா வாங்கின்னு நேராக பில்லை பார்க்க போகிறாரு. ஸோ பில்லை பார்த்தோன்னே பில் வந்து அப்படியே சூப்பர் போட்டு தள்ளிட்டியா மேட்ரு ஓரா அப்படின்னு கேட்டோன்னே ஜார்ஜ் வந்து இல்லைப்பா நமக்கு என்னமோ வந்து சரியாக வர மாதிரி தெரில, இந்தாப்பா நீ கொடுத்த அந்த அதாவது வெப்பன்ஸ்லாம் நீயே வச்சுக்கோ, இந்த அட்வான்ஸ்லாம் நான் திருப்பி தரமாட்டேன், ஏன்னா வந்துட்டு நான் வந்து உழைச்சிருக்கிறேன், 4 நாள் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன், அவங்கள பற்றி ஹிஸ்ட்ரிலாம் எடுத்துருக்கிறேன், ஸோ அதனால அதுக்கும் இந்த அட்வான்ஸும் சரியாக போச்சு, இதுக்கப்புறம் என்ன நீ வந்து இந்த கேஸில் இழுக்காதுன்னு சொல்லிட்டு ஜார்ஜ் வந்துட்டு கலந்துக்கிறா. அப்படி இப்போது பில்லுக்கு வந்து ஒரே ஷாக் ஆகிடுது. ஐயோ என்னடா அது, இவனும் எஸ்கேப் போயிட்டான், இவன் வந்து அந்த ஆள் அந்த டார்கெட் வந்து நம்ம வந்து போட்டே ஆகணுமே, இல்லைன்னா நம்ம வந்து அவர்கிட்ட வந்து பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவர் யார் அந்த அவர்ன்றத கடைசியாக சொல்கிறேன். ஸோ அந்த அவருக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப வந்துட்டு பதட்டப்பட்டு சரி ரைட்டா இதுக்கு மேலே வேறு யாரையும் நம்பி பிரயோஜனம் கிடையாது, ஸோ நம்மளே வந்து அங்கி போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு பில் என்ன பண்ணுறாருன்னா அவரும் செவரல் அட்டம்ப்ட்ஸ் வந்துட்டு அந்த ஒருத்தங்களை வந்து கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஃபைனலாக தவறி போய் ஆன் ஒன் நைட், ஐ திங்க் ஜான்வரி 27ன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அன்னைக்கு போய் அவருடைய அந்த டார்கெட்டை சுட்டு கொண்டுடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, அந்த வீட்டில் இருந்த வேலைக்காரன் அவர் என்ன பண்ணுறாருன்னா போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. கம்ப்ளைண்டோட ஐயோ வாங்க வீட்டில் இந்த மாதிரி ஆகி போகுதுன்னு சொல்லிட்டு உடனே போலீஸ்லாம் வருது. யார்ப்பா அது, என்ன குற்றவாளி, ஐயோ எப்படி இது சாப்பிட்னு சொல்லிட்டு அந்த வீட்டை சேர்ந்த அந்த கணவர்கிட்டலாம் விசாரிக்கிறாங்க. அந்த கணவர் வந்துட்டு சத்தியமாக தெரில கிட்டத்தட்ட, ஏன்னா அந்த கணவருக்குமே சில அடிகள்லாம் பட்டிருக்குது, ஏதோ வந்து சம்திங் இஸ் நாட் ராங்னு சொல்லிட்டு எதுக்கு கொள்ளணும், என்ன மோட்டிவ், இவங்க பாட்டுக்கு சிவானியான வீட்டில் இருந்து சீரியல் பார்த்துக்கிட்டு சமைச்சு போட்டுட்டு இருந்தாங்களே இவங்களுக்கு எதுக்குடா கொள்ளணும்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிளில் போலீஸ் விசாரிக்கிறாங்க. இல்லை ஏதாவது ஒரு பர்சனலாக வேறு ஏதாவது வந்துட்டு அவங்களுக்கு அஃபேர் அந்த மாதிரி இருக்குதா, அதில் அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லா ஆங்கிலையும் போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க. ஆஸ் யூஷுவல் இந்த வேலைக்காரன் ஒருத்தர் வந்தான் பார்த்தீங்களா, வேலைக்காரனை பிடிச்சிடே உண்மை சொல்கிறா நீ தானே கொலை பண்ணான்னு சொல்லிட்டு அவனையும் விசாரிக்கிறாங்க. ஆனால் என்னதான் எப்படிதான் விசாரித்தாலும் போலீஸ்க்கு அந்த இடத்துல வந்துட்டு எந்த கிளவும் கிடைக்கல.
சரி இப்போ இதுக்கும் நீ முன்னாடி சொன்ன அதுக்கும் இதுக்கு என்னடா சம்பந்தம்னு கேட்டிங்கன்னா இதான் இப்போ போடுற அந்த குக்கி லிங்க் இப்போ வருது. ஜார்ஜ் நம்ம அந்த ஹிட் பண்ண ஒருத்தர் இருந்தாலுங்களா கூலிப்படையை சேர்ந்தவர், அவர் இந்த நியூஸை பேப்பரில் பார்த்ததும் வந்துட்டு அவருக்கு என்னமோ உள்ள உறுத்துது. என்னமோ சரி நம்ம வந்துட்டு என்னமோ தெரில அந்த இடத்துல ஏன் அவர் வந்து அவர் நல்லவராக மாறினான்னு தெரில. மாறி என்ன பண்ணுறாருன்னா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சார் இந்த ரீசெண்டாக வந்து ஒரு உமன் டெத் கேஸ் போயிட்டு இருக்குல்ல, அதுக்கு எனக்கு சில க்ளூஸ் எல்லாம் தெரியும், நான் வந்து உங்களை நேரில் பார்க்கணும்னு சொன்னேன்னா போலீஸ் வந்து சூப்பர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜார்ஜை வர வச்சு ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. ஜார்ஜ் அவருக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே வந்து சொல்லிடுறாரு. இந்த மாதிரி பில்லுன்னு ஒருத்தர் வந்தார், அவர் தான் அந்த மாதிரி காசு கொடுத்தாரு, இது மாதிரி ஃபாலோ பண்ண சொன்னார், கொலை சொன்னார், கொண்டு முடிச்சதுக்கப்புறம் ஃபுல் அமௌண்ட்டையும் கொடுத்துறேன்னு சொன்னார், நான் வந்து எனக்கு ரொம்ப மனசு கேட்காம நான் வந்துட்டு வந்து விட்டுட்டேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் போலீஸ்க்கு எங்கேயோ பொறி தட்டுது. சரி ஓகே சம்மாரி இங்கே வந்து கேஸ் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அது வரைக்கும் போலீஸ் என்ன நினைச்சாங்க அப்படின்னா அந்த வீட்டில் அந்த மனைவி அந்த ஒருத்தவங்களை கொண்டா இறந்து போனாங்க இல்லைங்களா, அவங்க பக்கத்தில் அவங்க ஹஸ்பண்ட் படுத்துட்டு இருந்தாரு, அவங்க ஹஸ்பண்டை தான் கொலை பண்ண வந்திருக்காங்க, மாற்றி போய் இந்த பொம்பளையை போட்டு தள்ளிட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ தான் வந்து இதெல்லாம் கேட்கும்போது ஓகே அப்போ டார்கெட்டே அந்த லேடி தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேஸ் வந்து வேற ஆங்கிளில் வந்து போகுது. ஃபைனலி இப்போ போலீஸ் வந்து பில்லை வந்து தேடி போகிறாங்க. பில்லு வந்து எங்கேயுமே கிடைக்கல. ஃபைனலாக ஆன் ஒன் டே பார்த்தீங்கன்னா பில்லும் வந்துட்டு போலீஸ்கிட்ட பிடிபடுறா. அப்படி பில்லை பிடிச்சி லெஃப்ட் ரைட் அடித்தட்டிலாம் வாங்கி சொல்கிறா உண்மையாடா என்னன்னு சொன்னதுக்கப்புறம் ஃபைனலாக பில் வாயை திறந்து உண்மையை சொல்கிறாரு. பில் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொலையை வந்துட்டு பண்ண சொன்னதே மிஸ்டர் அந்த ஹோட்டல் அதிபதி, அந்த வந்து மாபெரும் ஒரு பணக்காரரு, அந்த நிறைய வீடுகள்லாம் வச்சிருக்கிறவரு ஆண்ட்ரூ கலாகுஸ்விட்சா, ஓகே அவர் தான் வந்து என்னை வந்து பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமாக போட்டு உடச்சிட்றா. அப்படி போலீஸ்க்கு எல்லாருக்கும் அவ்வளோ பெரிய ஷாக்கு. என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ கொஞ்சம் அந்த கொக்கியை போட்டுமா, அந்த ரூமில் அந்த ஒய்ஃப் அந்த பெண் பக்கத்தில் படுத்திருந்த நபரே வந்துட்டு இந்த ஆண்ட்ரூ தான். பேசிக்காக இந்த ஆண்ட்ரூ தான் அவங்களுடைய கணவர், இறந்து போனாங்க இல்லைங்கன்னா அவங்களோட கணவர். ஸோ இப்போ போலீஸ் திருப்பியும் போய் ஆண்ட்ரூ போய் பிடிக்குது, கைங்கலமாக பிடிச்சதுக்கப்புறம் ஆண்ட்ரூ வந்து நான் எதுக்கே என் ஒய்ஃபையை நான் வந்துட்டு கொலை பண்ண போகிறேன், நான் வந்து அவ்வளோ நல்லவன், இவ்வளோ பெரிய குடும்பம், நான் பாரியா இவ்வளோ இதுயான்னு சொல்லிட்டு அவர் வந்து நிறையா தன்னை வந்துட்டு நல்லவன் சொல்கிறதுக்கு நிறையா வந்துட்டு ப்ரூஃப்லாம் சொல்கிறாரு. பட் இருந்தாலுமே வந்து போலீஸ்க்கு 2 எவிடன்ஸ் ஸ்ட்ராங்காக கிடைக்குது. ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ஃபேமிலியாக ஒரு ட்ரிப்புக்கு போகும்போது நம்ம ஆண்ட்ரூ என்ன பண்ணியிருக்காருன்னா காரை வேணும்னே போலீஸோட ரெக்கார்ட்ஸ் படி வேணும்னே வந்துட்டு ஒரு மலை உச்சியிலிருந்து அப்படியே கீழே ஒழுகிற மாதிரி சில பல வேலையெல்லாம் பண்ணி இவர் மட்டும் எஸ்கேப் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் நல்ல வேலையாக அவங்க ஃபேமிலியை வந்து இந்த ரெஸ்கியூ டீம்லாம் வந்து காப்பாற்றிருக்காங்க. ஸோ இது ஒரு சம்பவம் சொல்கிறாங்க. செகண்ட் எவிடன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்ட்ரூ என்ன பண்ணியிருக்காருன்னா காதல் கடிதம்னு சொல்லிட்டு வேறு ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு எழுதின காதல் கடிதம் வந்து கைப்பற்றப்படுகிறது. ஸோ ஆகையால் போலீஸ் இந்த கேஸை எப்படி க்ளோஸ் பண்ணாங்கன்னா, ஆண்ட்ரூ அவர்களுக்கு தான் மனைவியை தாண்டி இன்னொரு விமன் கூட அஃபேர் இருந்த காரணத்தினால அதுக்கு இடைஞ்சலாக இருந்த ஃபேமிலியை நம்ம வந்துட்டு ஏதாவது பண்ணி முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு ஃபைனலாக அவரை பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க. கிட்டத்தட்ட 20-25 வருடங்கள் ஜெயிலே கழிக்கிறாரு. ஜெயிலிருந்து வந்ததுக்கு அப்புறமும் 2012 நினைக்கிறேன் 12 நம்ம தான் வந்தார் ஜெயில் விட்டு வெளியில். வந்ததுக்கப்புறம் ஆண்ட்ரூ சொல்கிறது, ஐயா நான் நிரபராதிங்கய்யா, நான் தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் சொல்கிறாரு. அவர் உண்மையாக பொய்யான்றது ஆண்ட்ரூவுடைய மனசாட்சிக்கே தெரியும். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. மீண்டும் உங்களை மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.